திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தால் செயல்பட்டு வரும் பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாக குளறுபடியால் மாணவர்கள் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கொந்தளித்து வருகின்றனர். தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தில் கல்வி கட்டணம் 11,500 3 தவணைகளாக செலுத்தும் வசதி முன்பு உள்ள காலத்தில் நடைமுறையில் இருந்து வந்தன. இதைத் தொடர்ந்து தற்போது திருக்கோவில் துணை ஆணையர் வெங்கடேஷ் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் கல்லூரி கட்டணத்தை ஒரே தவணையாக கட்ட வேண்டும், மேலும் கல்லூரி விடுதி கட்டணத்தையும் ஒரே தவணையாக கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பேரில் கிராமப்புற மாணவர்களும் பட்டியலின மாணவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். தொடர்ந்து மாணவர்களின் நலனை எதிர்கொண்டு தர்மம் செய்யும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் வியாபார நோக்கில் செயல்படும் நிர்வாக அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். மேலும் பழனி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து வரும் ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணத்தை 3 தவணைகளாக செலுத்த திருக்கோவில் நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் மண்டல செயலாளர் தர்மராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் இரணிகன் ஆகியோர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். செலுத்த கோரி இங்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த நெருக்கடியை கொடுக்க வரும் சூழலில் இங்கு கல்வி பயில வரும் மாணவர்கள் மிகவும் ஏழ்மைப்பட்ட கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மட்டுமே இங்கு வந்து கல்வி பயில வரும் இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கால நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் ரமேஷ் என்பவர்களும் துணை இணைத்தாளர் வெங்கடேஷ் அவர்களும் இங்கே பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கட்டணத்தையும் ஹாஸ்டல் ஃபீஸையும் முழுவதுமாக செலுத்த கோரி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதால் இங்கு அப்ளிகேஷன் போட முடியாமல் ஒட்டன்சத்திரத்தில் இருக்கும் கிறிஸ்டியன் காலேஜுக்கு மாறி செல்லும் ஒரு அபாய கட்டத்தை இந்த காலேஜ் சந்தித்து வருகிறது. ஆகையாலே மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இங்கு அடாவடித்தனமாக செயல்பட்டு வரும் வெங்கடேஷ் அவர்களையும் ரமேஷ் அவர்களையும் உடனடியாக பணியிலிருந்து பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம்.